கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, டிஆர்பி கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு லாப நட்ட கணக்கில் ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன். அதே லாப நட்ட கணக்கில் இது இன்னொரு மாடல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளவன் என்பவர் 24 முட்டைகளை 96 ரூபாய்க்கு விற்பதற்காக வாங்கினார். அதில் 4 முட்டைகள் உடைந்து போயின. மீதமுள்ள முட்டைகளை விற்றதில் கிடைத்த நட்டம் 36 ரூபாய் எனில் ஒரு முட்டையின் விலை என்ன? இதுதான் கொஸ்டின். ஏற்கனவே நம்ம மேலே ஆப்பிள் வச்சு இதுக்கு முன்னாடி ஆப்பிள் வச்சு போன வீடியோவில் ஒரு கொஷின் பார்த்தோம். அது வந்து நம்மளுக்கு லாபம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணினோம், வாங்கிய விலையோடு இருக்கக்கூடிய பொருளினுடைய இதை கூட்டி நம்மளுக்கு மொத்த எவ்வளோத்துக்கு வாங்கணும் அப்படின்றது கிடச்சிச்சு. இப்போ நட்டங்கிறதுனால நம்ம கழிக்கணும். லாபம்னா கூட்டணும், நட்டம் அப்படின்னா கழிக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வளவன் என்பவர் 24 முட்டை வாங்கியிருக்காரு. அதில் 4 முட்டை உடஞ்சி போச்சு. அப்போ 4 நம்ம மைனஸ் பண்ணிடுறோம், 20. இப்போ இந்த 96 ரூபாய்க்கு முட்டைகளை விற்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் வாங்கியிருக்காரு. 24 முட்டையிலையும் 96 ரூபாய்க்கு விற்றுறணும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கியிருக்காரு. அதில் 4 முட்டை உடஞ்சி போனதுனால அவர் 20 முட்டைகளை மட்டும் 96 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்படி விற்கும்போது அவருக்கு 36 ரூபா நஷ்டம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இதில் ஒரு முட்டைக்குரிய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், விற்ற அமௌண்ட்டு 96 ரூபாயிலேருந்து கிடைச்ச நஷ்டம் 36 நம்ம கழிச்சிடணும். அப்படி கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 60 கிடைக்கும். இதே சமயம் இந்த இடத்துல 36 ரூபா நஷ்டம்னு சொல்லாமல் 36 ரூபா லாபம்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், 96ஓட 36 கூட்டுவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, 36 ரூபா நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும், மொத்த விலை 96லேருந்து 36 மைனஸ் பண்ணணும், 60 வரும். சரிங்களா? இப்போது வாங்கிய விலை முட்டை 24 முட்டை வாங்கியிருக்காரு. அந்த 24 முட்டையில் 4 முட்டை கெட்டு போயிடுச்சு, மிச்சம் 20 முட்டை இருக்குது. அப்போ இந்த 60லேருந்து 60 டிவைடட் பை 20. அங்கே என்ன பண்ணணும், ஆப்பிளில் 100 டிவைடட் பை மொத்த விலை 100லேருந்து எத்தனை பழம் இருந்துச்சு, 10 பழத்தை டிவைட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், 60 ரூபாயிலேருந்து எத்தனை முட்டை இருக்குது, 20 ரூபாய், 20 முட்டை, அதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 3. அதுதான் ஒரு முட்டைக்குரிய விலை. அப்போ நம்ம என்ன செய்யணும், எப்படி கண்டுபிடிச்சோம், அப்போ இங்கே இவர் 20 முட்டை விற்றுருக்காரு. ஒரு முட்டை 3 ரூபான்ற விதத்தில் 20 முட்டை 60 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அவருக்கு 36 ரூபா நஷ்டம் வந்ததுனால 60 30 36 கூட்டினா 96. ஸோ நம்ம இப்படி நம்ம கரெக்டாக கணக்கை செஞ்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வழிமுறை. இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். புரியலை அப்படின்னா திரும்ப கேளுங்க. வேறு எந்த மாதிரியான மேக்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.